பூலு கிளம்பும். ஓப்பனா சொல்றான் சரிதா. அவனுக்கு ஊச்சி இருக்கும், ஆன்மை இருக்கும். பசங்களுக்கு அப்படிதான் புரியுதா. பொண்ணுங்களுக்கு மலடா இருப்பீங்க முக்காவாசி டோட்டலா சொல்ல போனாக்கா. இன்னொரு பக்கம் வந்து அந்த பொண்ணை நீங்க உடனே எப்படி இருக்க அப்படி இப்படின்ட்டு நீங்க எம்ஜிஆர் வேலை காமிக்க நீ அப்ப இன்னொரு கூறுவாள இந்த சிலோனு சிங்கப்பூர் நாய்ங்க முக்காவாசி, மலேசியா நாய்ங்க முக்காவாசி பொண்ணுங்க இப்படிதான் பொண்ணுங்க பண்ணிட்டு நீங்க பண்ணிட்டு புரிஞ்சுக்கீங்க. நான் கூடும் சாரிப்பா ஏரியா. ஹலோ ஓகே எல்லாருக்கும் ஏரியா பிராணியம் ஏரியா. ஐயா நீ எப்ப பார்த்தாலும் மைக்க பிடிச்சுக்கிட்டே காலை வணக்கம் மாலை வணக்கம் என்ன வணக்கம் எதுக்கு வணக்கம் அப்படின்னே தெரியாதுன்னு வச்சுக்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? ஒரு 4 பேர் பேசிக்கிட்டு இருந்தா பெரிய மனுஷனுக்கு மரியாதையே கிடையாது. நீ வந்து சின்னவனா இருந்தாலும் சரி பேசி சொல்ல என்ன பண்றது சொல்ல. நீலாம் ஒரு எம்ஜிஆர் ஆயிட்டேன்னு வச்சுக்க. நான் பேசுறேன் என்ன பேச போறேன்னு பாப்போம். பிரணிம் கம் டு தி மைக் வா. இல்ல மாம் நான் ஒன்னும் பேசல, வணக்கம் தான் சொல்ல வந்தேன். ஒரு நிமிஷம். ஓகே. உலகெல்லாம் இருக்கின்ற அனைத்து இணையத்தினூடாக இருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வணக்கம். தமிழ் வாய்ஸ் எங்க இருந்து பேசுறீங்க? தமிழ் வாய்ஸ் எங்க இருந்து ஒரு இல்ல சரி ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இதுல அஜின்ட்ட வந்து ஒரு கொஸ்டின் அவங்க கேட்டாங்களா, அதுக்கு பதில் கொடுத்துருக்கேன். திருப்பி பதில் என்ன வருதுன்னு கேட்டுட்டு நான் கிளம்புறேன். ஓகே. ஹலோ அஜின் பேரை எடுத்துட்டீங்களா? ஏங்க அவ நடிகைங்க அவ. ஐயோ கடவுளே, நடிகை பேர்லாம் கெடுக்கிறாளோல. நான் பேசுறேன். சரி மேக்ஸ் இன் பிட்வீன் வந்து அந்த பசங்களாம் வந்தாங்க. நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும் உங்களையும் அந்த பசங்களையும். சரி அந்த பசங்க யாரு? அந்த பசங்களை கூப்பிடு. அந்த பசங்களை கேக்குறீங்க உங்களை நான் என்ன டிஸ்டர்ப் பண்ணேன்? நான் என்ன டிஸ்டர்ப் பண்ண வந்து சொல்லுங்க. நீ பேசாத, உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ சொன்ன வந்து எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் பொதுவா பேசிக்கிட்டு இருக்கேன் புரியுதா. இல்ல அப்படி இப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். எப்பா நான் பொதுவா பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுதா. ஒரு பொண்ணை வந்து ஒரு 10 பசங்க சைட் அடிக்கக்குள்ள நீ எல்லாம் ஆஜராகிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வெல்கம் போட்டுக்கிட்டு சும்மா மயிறு மாரி இங்க ஆக்டிங் போட்டுக்கிட்டுலாம் இருந்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது தெரியுதா. அதை விட்டு வாயா திருப்பாச்சி வெல்கம். நீ என்னை வெல்கம் போடுவா, அதுக்கப்புறம் என்னைய திட்டுவ. நீ எந்த சேட்ல இருப்பன்னு எனக்கே தெரியாது. வணக்கம் சொல்லுவ, போனா முட்டா புண்டா போடமா அப்படின்னா என்னத்த பேசி உன்ட்ட என்னத்த வெல்கம் போட சொல்லு. எல்லாம் வந்து தெரியல சரி வெல்கம் கொடுக்குறா. இல்லண்ணா அது ஒரு தாடி கொஞ்சம் மண்டை குழம்பு போயிடுச்சுன்னா அப்படி செஞ்சிருவேன் தெரியாம, புரியுதுங்களா. தண்ணி அடிச்சுன்னா அப்படி செஞ்சிருவேன். எப்படி நல்லா இருக்கீங்களா? என்னண்ணா நடக்குது? நல்லா இருக்கேன்யா. நான் வந்து ஒரு நியாயத்தை கேட்கிறேன். இங்க பார், அதாவது வந்து இப்ப வந்து ஒரு புது பொண்ணு வந்து இங்க சாட்டு பண்ணுதுன்னு வச்சுக்கிய. பண்ணக்குள்ள வந்து 10 பசங்க சைட் அடிக்கிறாங்க, ஜாலியா என்டர்டெயின்மெண்ட் பண்ணானுங்க, பாட்டு பாடுறானுங்க, கொள்றானுங்க, இது பண்றானுங்க. அதுல வந்து ஒரு ஒரு பகுதி என்னன்னா இந்த கேட்டு கோஷ்டி, இந்த கீதாலதா, லவ் பர்சன்ஸ் பெய்யின்னு வருவா, அப்புறம் வந்து இந்த ஆட்சிமான ஒரு தேவடியாசரிக்கி, அப்புறம் வந்து இந்த மதுசாட்சின்னு ஒரு பத்தாரு, அதுக்கப்புறம் இவ்வளோலாம் ஒரு இந்த சிங்கப்பூர், அப்புறம் மலேசியால இருந்து வர எந்த கூதியா இருந்தாலும் சரி அவ்வளவு என்ன பண்ணுவாளுங்கன்னா உடனே வந்து அந்த பொண்ணுக்கு வெல்கம் கொடுக்கறது அப்படியே லிபியன் மாரி பார்க்கவாளுங்க. வாமா பாடுமா பேசுமா அது பண்ணுமா இது பண்ணுமா மயிறு புடுங்குமா மட்டி புடுங்குமான்னு அவ்வளவு தேவடியாசருக்கு எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு அவ்வளவு என்னன்னா அந்த பொண்ணை வந்து அவ்வளவு கையில வச்சுக்கிட்டு உடனே நான் சொல்லுவேன், ஆச்சுமா அந்த பொண்ணை பேச சொல்லுங்க, அசீனு அவங்களை பேச சொல்லுங்க, மதுசாட்சி அவங்க பேச சொல்லுங்கன்னுட்டு இவ்வளோ வந்து பிச்சைக்கார நாய்ங்க, பரதேசி நாய்ங்க, நாத்த புண்ட கோஷ்டி, நாத்தா இவ்வளவு டைவர்ஸ் கோஷ்டி நாய்ங்க இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் மைக்க பிடிச்சிக்கிட்டு சுண்ணிய ஓம்பிக்கிட்டே இருப்பாளுங்க. அது உண்மையா? ஏன்னா எக்ஸ்பீரியன் அப்ப வந்து டிஎன் ஒன்று வர பொண்ணுங்களா அவங்கள்ட்ட கேட்டு யார்கிட்ட பேசுமோ அவங்கள்ட்ட தான் பேசுவாங்களா? இல்ல என்ன பொறுத்தவரையும் வந்து இவ்வளவு பண்றது தப்புன்னு சொல்றான் புரியுதா. இப்ப வந்து இப்ப சைட் அடிக்கணும் 4 பசங்க ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா வந்து 4-10 பசங்க அடிப்பானுங்க சரிதா. அது வந்து யாருக்கும் வந்து உரிமை கிடையாது. அத வந்து
இவ்வளவு கேட்டு நாய்ங்க கேட்டு கோஷ்டிங்க முண்டையில கூட முடி போட்டு இவ்வளவுக்கு இந்த நாய்ங்க பண்ற அட்டகாசம் முஞ்சி முகர கட்டிங்களாம் பேடுற கூட எந்திரிக்காத நாய்ங்க வந்து சீன் போடுதுங்க செருப்பு பிஞ்சு. கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இருங்க மிஸ்டர் மான்ஸ்டர். இது வரைக்கும் கொஞ்சம் இருங்க, வாய முடியல. உங்களை எல்லா ரூம்லயும் நான் வச்சிருந்தேன், உங்களை நான் அடிச்சிட்டீங்க. நீங்களே இங்க வர எல்லா லேடிஸே இப்படி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஓகே, ஷட் அப், அவ்வளவுதான். யாரும் இதையும் ஒண்ணும் சொல்லல. இல்ல இல்ல இல்ல, ஷாக்கெல்லாம் கிடையாது, இது ஒரு ஷோக்கு. இது நீ எல்லாம் ஒரு பொம்பளைன்னு எவனாவது சைட் அடிப்பானா? யோசனை பண்ணி பாரு. நீ 3 கல்ல வச்சுக்கிட்டு நீ கழிஞ்சுக்கிட்டு இருக்க. டாய்லெட் இருக்கா உனக்கு கழியறதுக்கு? விட்டுரு. என்ன இப்ப என்ன போட்டு இருக்க, கூவிட்டு இருக்க? விடு. பையனை வந்து திருப்பி கலாய்க்க சொல்லு, அவன் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கட்டும். சரியா? தாராளமா பேசிட்டோம். சரியா? போதுமா? சந்தோஷமா? திருப்தியா? பேசிட்டோம். என்னமோ பெரிய என்ன மேட்ச்ன்றது பெரிய உலக அழகி மாதிரி. ஐயோ இங்க பாரு, உலக அழகி. ஆமாடா நீ பேசாது. இது வந்து இதுக்கு தகுதியே கிடையாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னாடி 2 பேரும் என்னமோ சக்களத்தி சண்டை போடுறீங்க. மயக்க விடு அலெக்ஸ். கிளி விடு அலெக்ஸ். கிளி விடுப்பா. இங்க பார், நீதான் உலகத்திலேயே ஆண் அழகன். இங்க இருக்கிறதெல்லாம் ஆண் அழகன். இங்க வர பெண்கள் எல்லாம் கிளவி, அசிங்கமானவங்க. சரியா? நீதான் அழகுன்னா என்னன்னு ஓண்ட பதம். சரி, அழக பத்தி பேசல. நான் கேட்டதுக்கு பதில்ன்றதோட இது பேசுறது அதிகமா இருக்குன்னு வச்சுக்க. இப்ப நான் என்ன கேட்டேன், இதுங்க பேசுறது பேச்ச பாரு. அழகா இல்ல, உங்களை பின்னாடி வச்சு குத்துனா கூட வந்து டைட்டா போகும். புரியுதா? உங்கள்கிட்ட இப்படித்தான் பேசணும், வேற வழி இல்ல. ஏன்னா வந்து பொண்ணுங்க எல்லாம் சரியில்லாத பொண்ணு. எந்த ஒரு குடும்ப பொண்ணும் ரூமுக்கு வர மாட்டாங்கன்னு நீ சொன்னியா இல்லையா? எனக்கு இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி ஒண்ணு இருந்துச்சுன்னா உன்னை எப்படி பேசினாலும் உன் மண்டைக்கு ஏறாதுன்னு அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சரியா? அது பிறகு வந்து என்ன? சரி அண்ணா, எக்ஸி பின்னாடி கூட்டினாலும் டைட்டா இருக்குமா? இவ்வளவுக்கு இவள்கிட்ட என்னதப்ப பேசுற? நீ நினைச்சு பாரு, இவ்வளவு தூரம் பேசுறோம். எந்த அளவுல எக்ஸ்பிளிகே பண்ணி பேசியிருக்கேன். நான் தான் ஆணாளகன். நான் ஆணாளகன்ல கிளவன் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா போகும்போது உங்களை சைட் அடிப்பானா? தேவடியாசிருக்கிய சைட் அடிப்பானா? வேஸ்ட்னா மொத்தாளா போட்டு ஒழுக்க தேவடியாசிருக்கீங்களே. நான் கேட்டது என்னன்னா, கேரநாய்ங்களே ஏன் சின்ன சின்ன பொண்ணுங்களை நீங்க மடக்கி போட்டுட்டு பசங்களை மடக்கி போற அளவுல நீங்க வந்து இன்னைக்கு டைப்பும் அண்ட் ஸ்டார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுதான் என்னோட கொஸ்டின். அதை விட்டு இல்லண்ணா, இவங்களுக்கு பொழப்பே இதான் நினைக்கிறேன். இல்ல மாப்பிள்ள, இவ்வளவு ஒன்னும் தரமா கல்யாணம் பண்ணாலும் என்ன பாரு, எங்கெங்கயும் போய் படுத்து எழுந்திரிச்சுட்டு புண்டை நாரி போய் நாத்த கூதி நாய்ங்க, பரதேசி நாய்ங்க, பத்தாறு நாய்ங்க, தத்தாருங்க, தெவடியா பிள்ளைங்க. இவ்வளவு வந்து புண்டை கழுவுறதுன்றதோட நம்ம பூளை ஊம்பி உலகத்துல ஓத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாளுங்க பொறம்போக்கு நாய்ங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா சொல்லு? பேசுறா புண்டை. இந்த ஆட்சிமாவும் அப்படித்தானா? ஆட்சிமா வந்து பச்சை தேவடியான்னு வச்சுக்கிய. அவன் வந்து எப்ப பார்த்தாலும் நான் மைக்கில வரல, நான் இன்னைக்கு முறுக்கு சுட போறேன், முறுக்கு சுட்டு நாளைக்கு வருவேன். ஆனா வந்து சின்ன சின்ன பொண்ணுங்க வந்து பசங்க சைட் அடிச்சானா அவளுக்கு பொறுக்காது. அதே மாதிரி கீதாலதாவுக்கும் மதுசாட்சிக்கும் வந்து ஒரு சண்டையே வந்துச்சு. போறம்போக்கு நாய்ங்க. உண்மையை கேட்டாக்கா இவளுக்கு ரோஷ புண்டை. அதான் போயிட்டா விட்டுருப்பா. ஆள் இல்ல விட்டுரு. நீங்க சொல்றதுல நியாயம். ஆனா நீ சொல்ற விஷயத்தையே இருக்குல்ல, நீ கெட்டவட்ட சொல்லி முடிக்கிற விட்டுரு. மன்மதன், இன்னைக்கு எக்ஸ்பி மாமா ஃப்ரீயா பேசணும். நீங்க கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க மன்மதன். இல்ல மாம்சே, நீ சொல்றது கேட்டுதான். TN1ல அதான் அக்கிரமம் நடக்குது. என்ன வர தேவையாளுங்களா 4 நாளைக்கு பேசுவாங்க,
4 நாளைக்கு அப்புறம் புது பூல் குடிச்சுன்னா அதை பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனா இது நீ சொன்ன பாத்தியா, அது உண்மை பார்த்து ஒக்கால வலி போன் பண்ணி புட்டா பூஜைய பார்த்தா எல்லாம் கிழட்டு கூதிகளா இருக்கு. இல்ல கேட்டு நாய்ங்க இவ்வளோ கேட்டு நாய்ங்க இல்ல மாப்பிள்ள இல்ல புதுசா பொண்ணுங்க வருதுங்க. பொண்ணு வரக்குள்ள 4 பசங்க சைட் அடிக்கக்குள்ள இவளுக்கு பொறாம போட்டி என்ன பண்றேன்னு தெரியல, புண்டை அரிக்குது. அந்த புண்டைய போய் என்ன தெரியுமா, வாழைப்பழம் விட்டு இல்ல வில்ட்ரு பிஞ்சை விட்டு போய் ஆட்டுங்கடி தேவையா சரிங்களா, அதை விட்டு இங்க வந்து என்ன பண்ணுவாளுன்னா பொண்ணுங்க வரக்குள்ள உடனே அவங்களுக்கு வெல்கம் போட்டு வாடி செல்லும், வெல்கம் அடி செல்லும், நீ பேசு ஒவ்வொருத்தவளும் பண்ணல. இந்த தேவச கிழ கூதிங்க ஒரு அப்பனுக்கு நான் பரலையா இவ்வளவு பண்றது உண்மையாது நான் சொல்றேன் சொல்றேன். நீங்க சொல்றீங்களா என்னன்னு தெரியல, நான் சொல்றது உண்மை, இது சத்தியம். இது எப்ப பார்த்தாலும் இவ்வளவு தேவடியா சரிங்க பண்றவளா இங்க பாருங்க. இவ வரால நிறவாள்னு வரால நிறவாள்ன்ட்டு நிறவாள்ல இது இரவாள்ல அரையாள் அண்டு வந்து கக்கூஸ் குட்டி மூஞ்சி முகரக்கட்டைய பாரு கேவலம். முக்காவாசி வந்து புரோட்டிஸ்ட் வந்து அதிகமா வந்து நாட்டம் ஆடுறதே வந்து மலேசியா அண்டு சிங்கப்பூர் தான். அதான் உங்களை பார்த்தாலே வந்து உண்மையா வந்து பூலே கிளம்ப மாட்டேது, அந்த அளவுல இருக்கீங்க கேவலமா. நேத்த இங்க போறவனுக்கெல்லாம் ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க பர்ற புண்டா நாய்ங்கடா. அத்தா போடுறான் பாரு, அவனை இக்கில போடு. போட்டாச்சு புண்டாமோ. அவனும் ஒரு மலேசியா புண்டாமோனா இருப்பான் போல இருக்கு. முக்காவாசி இந்த புண்டாச்சு இருக்கீங்க சைட் அடிக்கும் போது இங்க வந்து மயிர புடுங்குதுங்க. ஆச்சிமா பாரு எப்ப பார்த்தாலும் அவன் என்ன பண்ணுவானா சொல்லுப்பா, ஏன்னா இப்படியே பேசிட்டு அப்புறம் திடீர்னு தேடி ஆமோன்னு திட்டினான்னு வச்சுக்கேன், நான் கடைசி தடவை அதுக்கப்புறம் பேச மாட்டேன் சொல்லிவிட்டேன். சரி மாம்ச, நீ சொல்றது கரெக்டுதான். சரி மாம்ச, நீ ரொம்ப அடிபட்ட இருக்கு சாட்ல இந்த பொண்ணுங்கதுல இந்த தேவடியாளுங்கனால. நான் அடிபட்டிருக்கேன். ஆமா, அது அங்க அடிபடாம இல்லாம போனா போதா? உண்மையா சொல்றான்ப்பா. நான் வந்து இங்க வந்து எவள்ட்டி கடலை போட்டு இங்க வந்து இது பண்ணிக்கிட்டு அப்படின்னு இருக்குன்னு எனக்கு இது மோகம் கிடையாது, புரியுதா? பிரணிம் எம்ஜிஆர் வந்தாருப்பா, வந்துட்டு அடக்கி பார்க்கலாம். அவர் எப்போ பார்த்தாலும் என்ன தெரியுமா, பொண்ணுங்களுக்கு வந்து பேசினாக்கா அவர் வந்து என்ன பண்ணுவாரு, டக்குன்னு நான் அடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எம்ஜிஆர் வேலை காமிச்சிட்டு இன்னொரு ரூம்ல இங்க வருவார். வந்துட்டு அவர் அடக்கி பார்த்தாரு. அவர் என்னன்னா அவர் வாய்ஸே வந்து ஒரு மாதிரி நிறுத்துங்கன்றாரு. இப்ப அவரு ஆம்பளையா பொம்பளையான்றது நம்ம நிரூபிக்க விஷயம் ஒரு பக்கம். யாராவது சப்போர்ட் கூப்பிட்டு வந்தீங்கன்னா மயிறு பிடிக்கும். சரி, இப்ப நான் ஒரு நிமிஷம் இல்ல, இப்ப நான் என்ன பண்ணேன், இப்ப என்ன கேக்குறேன் பிரவீன் நீ கொஞ்ச நேரம் கம்முனு என்ன மாம்ஸ். பிரவீன் என்ன மாம்ஸ் பண்றான், அவன் பாட்டு வருவான் கொஞ்ச நேரம் கடலை வருவான் போயிட்டே இருப்பான். அவனை ஏன் மாம்ஸ் நடுவில் விடு மாம்ஸ், அவன் இருக்கட்டும். இல்ல அதுக்கு இல்ல, சப்போர்ட் எல்லாம் வரக்கூடாது, தப்பு அது புரியுதா? உள்ளத உண்மையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை விட்டு வந்து சப்போர்ட்டுக்கு போட்டு அப்படி இப்படின்ட்டு. நான் பிரணிமை வந்து முன்னாடி பார்த்தேன், நான் வேற ஐடியில பார்க்கும் போது வந்து நீ நான் பாட்டு நடத்துறேன் இது பண்றேன் அது பண்றேன் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் தப்பு பிரணிம், புரியுதா? ஐடி மாத்திட்டு வராளப்பா, புண்டை அரிச்சு கிடக்க அவன் எங்கேயாவது போயிருப்பான் உலகத்துல புண்டை. இல்ல மாம்ஸ், நான் கூட கொஞ்சம் கேள்விப்பட்டேன், இப்ப எல்லாம் வர கிளவிங்களாம் ஏதோ ஐடி மாத்திட்டு புதுசா கடலை போட ஆரம்பிச்சிருக்காங்களா, புது ஐடி செஞ்சுட்டு. உண்மையா நீ கூட அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அதான் சொன்னேன் நான் தான் ஏற்கனவே. இவ்வளவு என்னத்திரமா பண்றதுன்னா லெஸ்பியன் கிழக்கு நாய்ங்க பசங்க சைட் அடிக்கிறதுக்கு விட மாட்டாளுங்க. இவ்வளவு நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் வந்து இப்ப அஜின்றவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி பேசினாலும் உங்களுக்கு தெரியாது. நான் வேற அடியில இருந்தேன். அப்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்குள்ள உடனே ஒரு பொண்ணு பாடக்குள்ள அந்த இம்சிஆர்ஸ்ல ஒருத்தவர் வந்து வந்தாரு. அவர் வந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணுகிட்ட மெயின்ல போடக்குள்ள. அந்த பையன் யாருன்னு தெரியல, ஏதோ சின்ன பையன் கடலை போட்டு போனா, ஏதோ வந்து ஒரு ஆண்மை ஒரு சக்தி ஒரு ஜாலிட்டு போறானே. உடனே இந்த புண்டா வந்து அஜின்னு வரால, சிங்கப்பூர் அஜீனா கொஞ்சம் மோரக்கட்டைய பாரு, பொட்டனாய் குசுட மூஞ்சி அசின் பேரை கெடுத்து. அது மூஞ்சி பார்த்தா சலிக்காது, பேரு தான் அசின், அது கிளவி அது விடுற.
இல்ல அது ஒரு பக்கம். இவன் நம்ம அவளை வந்து நம்ம தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு உடனே நீ வாடிச்செல்லாம் லவ் பர்சன்ஸ் பெய் கீதாலத்தை வரா பாரு புறம்போக்கு ஆயுசு 100 வரா 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 வரா. அவ வேற அடியில இருந்து விட்டு கேட்டா. அப்புறம் வந்து இப்போ வந்து அவ வந்து என்ன பேசுறீங்க இவ்வளவு ஒரு. சரி இவங்க எப்படி மாம்ஸ் கீதா அக்கா எப்படி எனக்கு தெரியாதுல்ல. கீதா அக்காவா? அக்கா பேரை வந்து நீ வந்து கேவலப்படுத்துற பத்தியா? கீதா அக்கானா யாரு? கூட போன்ற அக்கால கீதா அக்கான்ற புரொட்டிஸ்ட் அவ. எனக்கு தெரியாது சொன்னேன். எனக்கு தெரியாது மாம்ஸ், நான் ஒரு மரியாதைக்காக சொல்றேன். நீ சொன்னாதான் நான் தெரிஞ்சுக்குவேன். அவ ஒரு புரொட்டிஸ்ட் தேவடியாசரிக்க அவ பர்றா புண்ட நேத்த மூஞ்சி முகர கட்டியும். நேத்த அவ சூத்தா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னமோ பிந்துகோ சூத்தோட கேவலமா இருக்குன்னு வச்சுக்கேன். லஸ்ட் கேட்ட வந்து அவுத்து போட்டு காமிச்சிருக்கா. பாக்கல லஸ்ட் கேட்ட அவுத்து காமிச்சிருக்கா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேம்ப் போட்டு. அவுத்து காமிக்கிறதும் அவுத்து போடுறதும் இதே பழப்புன்னு வச்சுக்கேன். அது இல்ல ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன ஒரு பக்கம்னா மதுசாரி திட்டினால அன்னைக்கு அடியே தேவடியா சரிக்கிய இங்க வாடீங்க கீதாலத்தா அப்படின்ட்டு பாடுறா புண்டு. அவளாம் ஒரு மயிறு. ரூம்ல யாரும் இல்லையா, ரூம்ல வந்து ஒப்பா இருப்பான் பாரு பாடுறா புண்ட தேவடியா சரிக்கிய. அவளாம் ஒரு குச்சிகாரி இடி குச்சிகாரி தெரியுதா? இவ மதுசாட்சி ஆச்சிமா இவெல்லாம் பாரு புருஷனை இழந்துட்டு. நான் எக்ஸ்ட்ரீம். இப்ப வந்து லஸ்காய் பார்த்தது உண்மைதானே அது கீதா அக்காவா? கீதா வந்து நொய்டா வந்து லஸ்ட் கே வந்து அவரு நிறைய தடவை சொல்லியிருக்காரு. கீதா பார்த்தது வந்து நேக்கடா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதே கருப்பு மலையான் புண்டியும் வந்து அவ்வளோ கருப்பான் முஞ்ச முகர் கட்டி சகிக்காதான். அவ பேசக்குள்ளே பாரு என்னமோ வந்து புண்டை பாட்டை போட்டு வாக்குறான். அவங்க அம்மா புண்டையில போய் பாட்டை போடு. அந்த தேவடியா அவனை இக்னோர்ல போடு. பாட்டு போறான் பாரு ஒரு தேவடியா அவனை இக்னோர்ல போடு. தேவடியா பொட்டா நாய் அது. வாங்க சாரா, வெல்கம் சார். எனக்கு ஒண்ணும் கிடையாது சார். இந்த இது நேராவால்ன்றது வந்து சார் அவ வந்து அஜின்னு ஒரு தேவடியா சரிக்கு வந்தாலும் சிங்கப்பூர்ல இருந்து குயிலி மாதிரி கத்துவா பர்றா புண்ட குச்சிகாரி செருக்கி மாத்தா. சரி மாமிஸ், இன்னொன்னு நான் வந்து புதுசா கேள்விப்பட்டேன். இப்ப என்ன TN1க்கு வந்து இந்த ஹீரோ இந்த மூவி தானாம, அது உண்மையா? அவன் என்ன பெரிய கேம்ப் போட்டுதான் உக்காடுறான். கேம்ப் இல்லாம வரமாட்டாரா அவரு? மூவின்னு ஒருத்தர் உக்காந்துருக்கான். அது தெரியல சரி அது தெரியல சரி அவரை பத்தி பேசுவானா? அவருக்கு நமக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த தேவடியா சிறுகில பத்தி தான் நம்ம பேசணும் புரியுதுங்களா? போட்டான் நாய்ங்க மூஞ்சி முகர கட்டைய பாரு. புண்டையில கூட வந்து ஒரு இது இல்லாம மயிரை புடிங்கிக்கிட்டு வட்டி புண்டா கழுதுங்க. தத்தாரிக்கு தேவடியா புண்டையில மசூர் கூட எடுக்க மாட்டாங்க தேவடியால. அவளுக்கு எங்க மயிர் இருக்கு, அழகு இருக்கு, பறப்பு. நம்ம வீட்டுல வந்து நடவாள் இல்ல கேவலம். அந்த நடவாளோட கேவலமான பறநாய் சின்ன சின்ன பொண்ணுங்க வந்துச்சுன்னா அதுங்கள உடனே இவருங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீ என்ன பேசுன பேசு பாப்போம் அப்படின்னு பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணிட்டு இப்படி இருக்கீங்க. உடனே இதுங்க வந்து எம்ஜிஆர் ஹலோ எக்கோ நீங்க வந்து பேச சொல்லுங்க அவரை. எக்கோ பசங்க வந்து சொல்லுவானுங்க எக்கோ எக்கோன்றவானுங்க டக்குன்னு. எக்கோவும் இல்ல சவுண்டு சரோஜாவும் இல்ல பற நாய்ங்க பத்தாருங்க தத்தாரிக்கு போ தேவடியாச்சு இருக்கீங்க கிழ கூதிங்க பொறமுக்கு நாய்ங்களா. சரி எக்ஸ்ட்ரீமாஸ் இந்த நீல்ஸ்னு ஒருத்தி வந்துட்டு இருந்தாளா? அவ கதை என்ன? அவளும் இதே மாதிரி தானே இல்ல அவ கொஞ்சம் பரவாயில்லையா? வந்து அவர் ஐரு தேவடியா சிரிக்கி. அவ ஐரு தேவடியா சிரிக்கி. நம்ம ஊர்ல ஐரை தான் பாத்தீங்கன்னா முக்காவாசி தேவடியா
கோயிலுக்கு போனோம்னு வச்சுக்க, எண்டு கோயிலுக்கு பொண்ணா வந்து பேச ஆரம்பிச்சிட்டா. கேக்குது உன் ஆயா கூதியில கேக்குது, பொட்டா புண்டை சிரிக்கிய வந்துட்டா இங்க புறம் கேக்குதா? என்னது கேக்குது? மையர்ல கேக்குது, மட்டிய புண்டை சிரிக்கி. அப்ப பிடிச்சிருந்தா ஒயின்னு சவுண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இத கூட சரி பண்ணாத ஒரு நாய் புறம்போக்கு பேடு லவ் பர்சன்ஸ் பெய்யான். கொஞ்சம் மோரக்கட்டைய பாரு மாத்தான். உன் புண்டைய தூக்கி இல்ல அரிப்படுத்த செவுருல. ஹலோ, கேக்குதா கிரேட் பாய்? 2 பேர் தான் கேட்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் முன்னாடி. இப்போ இவெல்லாம் என்னால என்னத்த திட்டினாலும் இவளுக்குலாம் சூடு சொன்ன ரோஷம் இருக்கும். ஒரு நடவாள் கூதிக்கு பிறந்த நாய் நாத்த பறச்சி கேவலம். பேச்ச மதிப்பு இல்ல. ஹலோ கேக்குதா கேக்குதா? மூஞ்சி மோரையில கேக்குது நாத்தா. இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளவு பேசிட்டு இருக்கா, அசிங்கம் எல்லாம் வந்து மைக்க பிடிச்சி பேசுறாப்பாலாம். என்ன ஜென்மமா இதெல்லாம். கிரேட் பாய் இருக்கீங்களா? இல்ல இது யாரு? அசியமே கிடையாது, அசியமே கிடையாது. இதெல்லாம் வந்து என்னன்னா ரேட்டு கேஸ் தெரியுதா? ஊர்ல ரேட்டு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு எவனோ ஒரு ரிச்சாக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு இல்ல பறையனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கா. இது சூடு சொன்னா இன்னைக்கு இன்டர்நெட்டோ இவெல்லாம் ஒரு மனுஷி. மூஞ்சி முகரட்டு போய் இவ்வளவு போய் அக்கான்னு கூப்பிடுறீங்க. உங்களுக்கு வெக்கமான சூடு சொன்னா இருக்காப்பா, இவ்வளவு போய் அக்கான்னு கூப்பிடுறீங்களா? இவ ரேட்டு கேஸா இல்லையா? பொறம்போக்கு பேடு பத்தாருக்கு பிறந்த தத்தாருக்கு தெவடியா பிள்ளையா லவ் பர்சன்ஸ் பெய்யா இருக்கியோ. அன்னைக்கு ஒரு நாள் காலங்காத்த சைக்கோட்ட கேளாம். சைக்கோ நான்லாம் இருக்கிறோம். காலங்காத்துல பிள்ளைய வந்து அவனை முட்டா புண்ணு சொல்லு. வருவாரு. இல்ல இவ வந்து பேசுறா. அவ பொறம்போக்கு நாய் நாத்த பிள்ளைக்கு கத்து கொடுக்குறா பாரு. மாத்தா பிள்ளைக்கு என்ன பண்ண நீ கீதாலதா? நீ என்ன பண்ண இதுல நிரோதம் வந்து எப்படி வாங்கணும்னு கத்து கொடுடி தெவடியா வச்சிருக்கிய. இதோட கேவலம் உலகத்துல எதுவுமே கிடையாது. பொறம்போக்கு பேடுக்கு பிறந்த தத்தா. யார் அந்த 3 பேர்? ஹலோ கேக்குதா இல்லையா பேசுறது? கேக்குது சொல்லுங்க கீதா. கேக்குது சொல்லுங்க கீதா. கேக்குது. போட்டு தேயா அவ்வளவு தேரா. நீங்க கம்முன்னு இருங்க சார். உங்களுக்கு அவளை பத்திலாம் தெரியாது. நீங்க லேட்டஸ்டா வந்திருக்கீங்க அப்புறங்களா உங்க மேல தனி மாதிரி சார். ஹலோ சார் இரு மாம்ஸ் எக்ஸ்ட்ரீம் மாம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் மாம்ஸ். ஹலோ சார் எக்ஸ்ட்ரீம் மாம்ஸ் மைக்க பிடிக்கும் போது யாரும் குறுக்குல வந்து அது சொல்லாதீங்க. இது உங்க வேலையை நீங்க பாருங்க, இல்லன்னா கட் வாங்கிக்கீங்க. நீ புடி மாம்ஸ் மைக்க. அது நீ சண்டை வளர்த்து விட்டு போயிருந்தீங்க அப்படிலாம். ஏய் சாங் ப்ளே பண்ணவா? நல்ல சாங். கீதாவை இக்னோர்ல போட்டுருமா? சாங்ஸ் பிளே பண்றான்ற ரெக்கார்ட் ஆனிச்சா மாத்தா? இவ எங்கேயாவது போய் நம்ம தெருக்கூத்துல வந்து ரெக்கார்ட் ஆனிச்சு ஆடிட்டு வருவா. போலீஸுக்காரன்லாம் வந்து வயிற்ற கீத்த கிள்ளிட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் சாங்ஸ் பிளே பண்ணுவா. இங்க ஆட நின்னு நீ ஆடுனா எவனும் பேடுறா கூட எழுந்திருக்க மாட்டான். வேஸ்ட் சரோஜா. இனிமே கீதாலதா பேரு வந்து கீதாலதா கிடையாது, நல்ல பேர். அதனால சரோஜா அவ பேரு. சரோஜா ஆடுடி. புறம்போக்கு நாய பொணத்துக்கு ஆடுற ஜாதிய. குத்திகாரி சிரிக்கி கொஞ்சம் முகரப்பட்ட பாரு. தலை புட்டு வலிக்க இல்ல கொஞ்ச நேரம் சொரணம் இருக்கா பாரு. அதுக்கு கொஞ்ச நேரம் ஏதாவது உரைக்குதா திருட்டு தேவையாளுங்க. இவெல்லாம் என்ன பண்ணா கருங்கல் இல்ல எடுத்து மூஞ்சி இல்ல புண்டையில அப்படியே என்ன தெரியுமா அப்படியே பழுக்க விட்டு வந்து புண்டையில விட்டுறணும். போறம்போக்கு நாய். அவன் அந்த தேவடியா சிரிக்கி எவனாவது மதிக்கிறானா? ஒருத்தன் 2 பேரும் மதிக்கிறான். என்ன இருக்கியா? எல்லாரையும் வந்து வாப்போத்தான். அவ வந்து புண்டை பெரிய புண்டைன்னு வச்சுக்கியான். தேவடியா சிரிக்கி போறான் வரான்லாம் வாப்போவான். ஆத்தால போட்டு ஒழுக்க ஆத்தா கேவலம் கிழனாயி அதெல்லாம் பறனாயி ஆத்தால போட்டு ஒழுக்க கொஞ்சம்
சரி மாம், அப்ப வந்து இந்த கீதா வந்து லசிகாய் முடிச்சிட்டான்னு சொல்லு. ஓத்திருப்பானா? அவன் கிட்டத்தட்ட ஓத்திருக்கான். லஸ்டிகே வந்து பயங்கரமான ஆளு தான் லஸ்டிகேன்னு வந்துகிட்டு இருக்கான். அவன் வந்து ரொம்ப தீவிரமா வந்து பொண்ணுங்க விஷயத்துல இறங்குவான். புரியுதா? எனக்கு தெரிஞ்ச வரலையும் அதுல வந்து இவன் அவுத்து போட்டு காமிச்சிருக்கான். அவன் வந்து எங்க காமிச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. அதான் ஒரு பக்கம் இந்த நாயை அவுத்து போட்டு காமிச்சிட்டு வந்த நாய் புறம்போக்கு பேடு. இந்த கீதாலத்தை தேவடியா சரி வர்றான் புறம்போக்கு. பொம்பளையா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்ப ஒரு பாப்ல காசு கொடுத்தாலும் ஓக்கலாம். இதான் என்ன தெரியுதா? ஃப்ரீ கேஸ்னா எப்படிப்பட்ட கேவலமான ஒரு நாயின்னு நினைச்சுக்கிய. கொஞ்சம் முகரக்கட்டைய பாரு எடுத்த நாய். உண்மையா ஒரு கும்பலானா உண்மையா வந்து போட்டதா கிடையாது. சைட் அடிக்க லவர் வந்துட்டாரு பாரு. சங்கு போட்டீங்க வந்திருக்கேன் லவரை பாரு. அதே மீனிங்ல பேசுவாரு, அதே ஸ்லோ மோஷன். லவர் வந்துட்டாரு. ஐயோ 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 கடவுளே. வேடிக்கை பாருங்கப்பா, கொஞ்சம் ஜாலியா இருக்கும். போட்டீங்க ஏன் நிறுத்திட்டீங்க? ஐயோ கடவுளே. என்ன மேம் கீதா கொஞ்சம் அரிப்பு எடுத்துக்கிட்டு இருக்க? இல்ல அவளுக்கு அரிப்பு எடுத்தோன்னா உடனே வந்து தில்லை திருமாறான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல இருந்து அவங்க பொண்டாட்டி கூட அவன் வந்து உடனே ஹெல்ப் பண்றான் பாரு. பாத்தியா, கவனிச்சியா இல்லையா? அவன் வந்து கீதா லதாவுக்கு வந்து எப்படி சொல்ற அப்படியே கொஞ்சம் வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் என்ன தெரியுமா பண்ணுவாங்கன்னு வச்சுக்கியா, மெயின்லயே பண்ணுவாங்க. வெயிட் அண்ட் சீ. சாங்கு திருமாறன் ஓகேவா அப்படி விட்டு ஓகே ஆயிட்டு போயின்னு வச்சுக்க. இவன் ஒரு கிழனாய் எங்கேயோ கல்யாணம் பண்ணிட்டு சிங்கப்பூர்ல வந்து பூக்கள் தான் கூப்பிடுவான். அங்க போறான் போக்கு நாய்ங்க இதுங்கெல்லாம் ஒரு பத்தாரு கேட்டு நாய்ங்க. வணக்கம் வணக்கம். வந்து வைங்க போடுங்க, நாங்க போய் படம் பார்த்துட்டு வரோம். அப்புறம் நல்லா இருக்கு. ஆமா, காலையில 2 படம் டவுன்லோட் ஆச்சு. ஆமா காலையில 2 படம் டவுன்லோட் பண்ணியாச்சு. கிழக்கு கடற்கரைச்சாலையும் வாத்தியாரும் 1 பார்த்தாச்சு. ஐயோ மாம்ஸ் என்ன பேசிட்டு இருக்காரு? ஏதோ படம் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு அதை வந்து சொல்றது. அவன் பாரான், அவன் படத்தை பார்த்துட்டு கை போடுவான் இருக்கு. அதை வந்து சொல்லிட்டு இருக்கான் 2 படம் டவுன்லோடு பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான். நீ எக்ஸ்டி மேம் மைக் பிடிக்கும் போது எந்த புண்டையானும் மைக் பிடிக்க கூடாது. நீ வா மேம். புண்டை சரிக்கிங்க. யோ என்ன கோத்து விட்டு? இல்ல சனி ஞாயிறுல வந்து காலையில நான் பண்ணேன்னா வரல. எனக்கு ஏர்லி மார்னிங் பண்ணேன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு சிடி, 5 சிடிக்கு ஒரு 50 நிமிஷம், அவ்வளவுதான். 10 நிமிஷம் ஒரு சிடி ஓடுதா? சரி, அதுக்கப்புறம் உனக்கு எவ்வளவு சிடி ஆகும் அது சொல்லு. 600 MB. இங்க பாரு MB கணக்கா பாத்தியா? 5 சிடி இல்ல இங்க அந்த 5 சிடியா தான் பிரிச்சு போடுறான் இவன் இதுல. அது என்னது 5 சிடியா இருக்கும். 180 MB வரும் நினைக்கிறேன் ஒரு சிடி. ஹலோ தில்லை சார். ஹலோ சார் தில்லை. இப்ப சிடி நீங்க படம் டவுன்லோட் பண்றது, சிடி எடுக்குது, இப்ப அதெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்லை. விடு எக்ஸ்பீரியன்ஸ் சார். இப்ப நீல் ஜெய ஆளே காணாவ அது தேவடியா பிரிச்சிருப்பாங்க. 5 சிடியா இருக்கும் மேக்சிமம். சில படம் தான் அது 3 சிடியில வரும். நீங்க சொல்றது வந்து காப்பி பண்ற சிடி சொல்றீங்க, இது வந்து அவனும் அப்படிதான் பண்றான். நீ இக்னோர் பண்ற தில்லை திருமாறன், நீயே இக்னோர். சிடியை பத்தி பேசிட்டு இருக்க, சிரிக்கிறான் போல இருக்கு. புது ஃபிலிம் கேசடா இவங்களாம். யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? புண்டாமா கீதாட்ட பேசுறானா? என்னடா வச்சு படங்கடா எடுத்தியாடா? தேவடா பேல நிறுத்துறா. புண்டா டவுன்லோட் பண்ண அம்மா புண்டா பண்ணான்ட்டு. புண்டா படம் பாக்குறானா? புண்டா உலகத்துல படம்
திருட்டு தேவடியாளுக்கு வந்து தாயாளி மைக் விடுறா பரதேசி பயல. அந்த பறப்புண்டை வந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணிருக்கான். அவனை இக்னோர் போடுற மாமா நீ எக்ஸ்ட்ரீம் மாமா நீ அவனை இக்னோர் நான் பண்ணிட்டான். இவன் வேற கத்திக்கிட்டே இருக்கா. டவுன்லோட் பண்ணாக்கா என்ன பிரச்சனைனா உன் புருஷனுக்கு பிரச்சனை. ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு எல்லாரும் வேடிக்கை பார்க்க போறோம். பறப்புண்டா 2 கிழக்கூதிங்களும் இக்ஸு படம் நடிச்சிங்கன்னா பார்த்தா கிளம்புற புழும் கிளம்பாதுன்னு வச்சுக்கேன் உலகத்துல. கேவடத்த நாய்ங்க மூஞ்சி முகரக்கட்டைய பாரு. சரி என்ன ஏதோ ஆட்சிமா ஏதோ வெப்சைட் போடுறாங்க அது போடுறாங்க யாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன ஆச்சு? என்ன உண்மையா? அது தெரியலப்பா. அது என்னன்னு தெரியல. ஆட்சிமா தான் புண்டை பெரிய வந்து பீக்கி வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கா எப்ப பார்த்தாலும். அவளுக்கு வந்து இது இல்ல வெப்சைட் போடாம பின்னா போறவனெல்லாம் இக்னோர் பண்றா. தமிழ்நாடு ஒண்ணு இப்ப வரதே கிடையாது. வேற ஐடியில வந்து விட்டு கேட்டுட்டு இருக்கா அதிகமா. என்னென்ன பண்றாங்க ஏது பண்றாங்க. பெரிய மயிறு மாரி எங்க ஆத்தாளா போட்டு ஒழுக்க. ஆனா இது சாட்டு வர தேவடையாளுங்கெல்லாம் பார்க்க சலிக்கலாமா சார்? என்ன சொல்ற நீ பாத்துருப்ப. நானாச்சு இப்ப வந்த சின்ன பையனா எனக்கு என்ன தெரியும். சரியா இந்த சலுஜா யாரு இது? இது எவ? சவுண்டு சரோஜாவா? சவுண்டு சரோஜா நம்ம வந்து குப்பத்து வந்து நடவாள் லவ் பெர்சன். குப்பத்து நடவாள் பாக்கிறதுக்கு வந்து சகிக்க மாட்டான். திருப்பாச்சி பேரன் லவ்லி அவங்களா? அவங்க பேரன் லவ்லி தடவைதான் சாட்ல உட்காருவாங்களா? டே பாட்டில் பண்ணி கொஞ்ச நேரம் மைக் பிடிக்காத மச்சான், சாரி சொல்லிட்டேன். மைக் பிடிக்காத நானும் எக்ஸ்ட்ரீம் பேசிட்டு இருக்கோம். ஏயோ நான் போறேன். யாராவது மைக்க பிடிச்சிட்டு போட்டோம். நான் கிளம்புறேன். என்ன ஆளை ஊட்டியா நீ? ஆனா வந்து தேவடியா சரிங்க உண்மையா விடாதீங்க புரியுதுங்களா? எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு புது பொண்ணுங்க வந்துச்சுன்னா எப்ப பார்த்தாலும் இந்த கீதால தாண்டவ இந்த ஆட்சிமாவன்னு ஒரு தேவடியா சரிக்க மதுசாட்சி அது பரவாயில்ல. அவ தண்ணி அடிச்சாலும் வந்து கொஞ்சம் நியாயமா இருக்கா. அனாவசியமா மைக்கிலையும் வந்து யாருக்கும் வந்து இன்வால்வ் கொடுக்க மாட்டான். அவ்வளவு பரவாயில்ல போல இருக்கு. ஒரு கேட்டு நாயா இருந்தாலும் வந்து அவருக்கு டவுன்லோட் பண்றதை விட இப்ப டைரக்டா வந்து படமே போட்டு ஓடுது. ஆன்லைனாவே இப்ப ஓடலாம். ஆக்சுவலா புது பண்ணலாம். அதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க? ஆன்லைனா ஓடுது. லுல்லு ராஜா வந்து ஆன்லைனா ஓடுதான். இது உனக்கு மேட்னி ஷோ ராஜா. இதுல படம் வந்து லைவாவே ஓடுதான் அவருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லையா? யாரு கீதாக்கா காட்டுறாங்களாமா? லொல்லு ராஜா கீதாக்கா காட்டுறாங்களா லைவா? அவங்க காமிக்கிறாங்க. தில்ல திருமாறன் செய்யறாரு. அது 2 பேரும் பேச்ச கவனிய. தில்ல திருமாறன் மூட்டை பூச்சி மாதிரி அவன் உண்மையா நினைச்சு பாரு மாப்பிள்ள. பண்றதா கூட ஃப்ரீயா தானே இருக்கணும். வந்து வேலை செய்வான். எப்படி எழுந்திருப்பா? இது 2 எமோஷனையும் பாரு. மாத்தா உங்க செக்ஸ் படத்தை பார்த்துட்டா உலகத்துல வந்து செக்ஸுக்கு அழிவிடா கடவுளை. மாத்தா மூஞ்சி மோரகட்டைய பாரு. பிஎஃப்ஓட வந்து நான் ஏஎஃப்டா இது போடுறோம் போக்குன்னாங்களா? படம் எதை பாக்குறதா அது ஆன்லைன்ல வரும். ஆக்சுவலா பஃபரிங் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கனால போட்டு பாத்துறது. ஆக்சுவலா நீ அதுக்கப்புறம் போட்டு பாக்குறதுல வருது ஓடுங்க. லொல்லுரா தேவடியா பயல படம் பாக்குறதுலாம் இங்க என்னடா உங்க அம்மா புண்டையில வந்து பேசுற? என்ன உங்க ஆயால வச்சு புளு பிளம் எடுத்தியா புண்டை? இங்க விட அதெல்லாம் இங்கதான் மைக் பிடிச்சி பேசிட்டு இருக்கோம்ல. முக்கியமான மேட்டர் விட புண்டை திருட்டு மாமிஸ். இங்க ரொம்ப நாள் ஆச்சு. திருப்பாச்சி நான் கிளம்புறேன். அவளா இக்னோர் பண்ண. நான் படுக்க போறேன். நீ ஆளை விடு. நின்னு உனக்கு டைம் பாச்சு. நீ போனா திட்டு வர. நீனு ஒரு மாதிரியான ஆடியா உன புரிஞ்சிக்க முடியல. கண்டினியூஸா போயிடும். பேரலா பஃபர் ஆகிடும். பட் படமும் ஓடும். ஆக்சுவலா ஸ்பீடு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மயிராண்டி லுல்லு ராஜா மயிர் பேசிக்கிட்டு இருக்குல்ல பட்டி புண்டாகலதே ஆத்தாளா போட்டு ஒழுக்க. படம் ரிலீஸா ஓடுது. லேட்டஸ்டா ஓடுதுன்ட்டு என்னடா இது படம் கடன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க?
பட வராஸ்கர். இல்லையா நான் கிளம்புறேன் திருப்பாச்சி புரிதா, நல்லா என்ஜாய் பண்ண. சரிம்மா சரிம்மா. ஃப்ரெண்டா பழனா பழகு, இல்ல மாமா நேர்மையா பழனா பழகு, பிடிக்கலன்னா விட்டுரு. அதுதான் எனக்கு பிடிக்கும். இல்ல மாமிஸ், நான் அப்படி இல்ல, நான் பழகினா நல்லாதான் மாமிஸ் பழகுவேன். நான் தான் அன்னைக்கு நிறைய படம் பார்க்கலாமே பேஷன்ஸ்ல கேட்டீங்கன்னா தேட்டர்ல போக மாட்டீங்களா? அப்படி நீ புண்ட உலகத்துல அத படம் பாக்குற திருட்டு தேவடியா போயல. படம் பாக்குறேன்னு உங்க ஆயா கூதிய பாத்துறாத புண்ட. இல்ல எக்ஸ்ட்ரீம் நான் புண்டாமோ வந்து அப்படிதான் படம் பாக்குறேன்னு கீதா புண்டையில வந்து நாக்கு போட்டுட்டு இருக்கான். பர்ற புண்டை இடிச்சு வந்து சாவ போறான்னு. இப்ப டவுன்லோட் இப்ப அன்லிமிட்டட் டவுன்லோட் இல்லாட்டி வந்து அதுவே பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆயிடும்ல. அதுக்கு போய் தியேட்டர்ல இல்லாட்டி சிடி வாங்கி பாத்துடலாம்ல. இங்க இப்ப வெளிநாட்டுல ஆனோம்னா அன்லிமிட்டட் டவுன்லோட் ஃப்ரீ. பட் அங்க இந்தியால வந்து டவுன்லோடுக்கு வந்து எவ்வளவு டவுன்லோட் ஆகுது அவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகும் இல்லையா? அப்படியா புண்ட இந்தியால அவங்க ஆயால வாக்க வர்றாங்க. கூதியில வந்து ஆகிட்டு இருக்கும் போடுறான் போக்கு எச்ச கடை நாய. சரி திருப்பாச்சி நான் கிளம்புறேன். நீ திட்ட வச்சுக்கிட்டே இருப்ப கூடாது. பொண்ணு சாலு வேற இருக்குது, அதுக்கு முன்னாடி வேற நான் அசிங்கமாப்பட்டேன். பாவம் சரி. யோ அந்த பொண்ணு நான் நல்ல விதமா அணிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் வேற அசியமா பேசுறது எனக்கு வந்து ஒரு பக்கம் தப்பா தெரியுற மாதிரி இருக்குதா. சரி இருந்தாலும் பரவாயில்ல விடு, நீ இடையில சிரிச்சிக்க. இல்ல மாம்ஸ் எக்ஸ்ட்ரீம் மாம்ஸ், நீ வந்து எல்லா விஷயத்திலயும் இப்படிதான் இருக்க. என்ன படம் நல்லா இருக்கு? இப்போதைக்கு வந்த படத்துல எந்த படம் நல்லா இருக்கு? இந்த படம் உங்க அம்மா பிஎஃப் நல்லா இருக்கு. பற புண்டை என்னடா பேசிக்கிட்டு கூட இடையில படம் நல்லா இருக்குன்றான் மாம்ஸ். அவன் அன்னைக்கு அப்படிதான் காதல் தேவையா வேணும், நீயும் அவனும் 2 பேரும் கேம் போட்டிருக்கீங்க. நடுவுல என்னையும் ஈத்த நான் தான் இல்ல ஆளு. நான் என்ன சொல்றேன் உன்னை ஏன் நான் இழுத்தேன் நானு? நீதான் என்னை இழுத்து பேசிக்கிட்டு. லொல்லு ராஜா எறும் மாடு அவ கூட பிஎம்ல போடா. எறும் மாடு கூதி வாசலுக்கு போறத நாய தத்தாருக்கு தெவடியா பிள்ளையா. லொல்லு ராஜா புண்ட ராஜா அவன் மாத்தாளா போட்டு ஒழுக. அவ்வளவு சாலு கோச்சிக்காதீங்க, நான் கொஞ்சம் அசிங்கமா பேசுறேன். இக்னோர் வேணா பண்ணி. யாரு மாம்ஸ் இந்த ஷாலு? ஷாலு புதுசா நான் ஐடி பாக்கேன். அது நல்ல பொண்ணாது, பழைய பொண்ணா புது பொண்ணாது? அது லேட்டஸ்ட் ஃபிகர். மற்றபடி அவங்க மைக் எல்லாம் வரமாட்டாங்க, ஜென்ட்லா அவங்க பேசிட்டே போயிடுவாங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணுமா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. மற்றபடி நல்ல பொண்ணு. கீதாலத்தை மாரி கிடையாது, மதுசாட்சி மாரி கிடையாது, ஆட்சியமாகிறது பொண்ணு. அது கடவாள கிடையாது. சரிதா? யார் படம் தெரியாது ஏதோ சொன்னீங்களே கிளர்க்கு. நல்ல பொண்ணு. சரி ஷாலு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எக்ஸ்பி மாமா சொன்னா அப்புறம் உங்களை பேசலாம். இனிமே எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் இந்த திருப்பாஜி எக்ஸ்பி மாமாட்ட கேட்டுதான் பேசுவோம். எக்ஸ்பி மாமா கிட்ட கேட்டுதான் பேசுவோம். சரி எல்லாருக்கும் ஒரு பாய். ஹலோ தப்பா நினைச்சாதீங்க, சாரி. மற்றபடி கொஞ்சம் அசியமா. நல்லவன் படம்லாம் எப்படி இருக்கு? நல்லவன் படம் வந்து உங்க ஆயா கூதியில வந்திருக்கு. இவன் நல்லவன் எங்கே படம் எப்படி இருக்குன்னு கேக்குறான். லூலு ராஜா பரதேசி நாய், ஏன்டா அந்த மாதிரி என்ன ஒரு கேள்வி கேட்டுட்ட? நானா டைரக்டர் என்ன? அவன் நம்ம ஏன்ட்ட இன்னும் அந்த படம் எப்படி இருக்குன்னு கேக்குறான். இல்ல இல்ல மாமா, அவன் லூசுன்னு நினைச்சுதான் இருக்கு. அவன் எங்க நம்ம என்ன சீரியஸா பேசிட்டு இருக்கா வந்து வல்லவர் படம் நல்லா இருக்கான்னு கேக்குறான். தேவடியா பேர் என்ன அதுல வந்து அவன் அம்மாளா நடிச்சிருக்கா புண்ட வல்லவன்ல. அதை விட இப்ப இடையில அப்படியே அவன் என்னமோ லூசு மாரி நினைச்சுட்டான்ட்டு டக்குன்னு லூசா முடிவு பண்ணிட்ட போது இடல அப்படியே விட்டு ஓடுன்னு வச்சுக்கியா. இருக்க பத்தியா நீ ஜெகலாத பிரதாபாயா நீன்னு. இல்ல மாம்ஸ் அப்படி எல்லாம் இல்ல மாம்ஸ். என்ன நீ தப்பா சொல்றேன் உன்னை பத்தி போய். நான் எது இருந்தாலும் ஓப்பனா படம் எல்லாமே வந்து நல்லா பண்ணிருப்பாங்க. இப்படி நான் சொல்லியிருக்கேனா? இல்ல எவனா சொல்லியிருக்கானா நீ இல்லாம போது நான் ஒன்னா திட்டிட்டு போனேன் தோணு பேசிட்டு இருக்கான் லொல்லு ராஜா எறும் மாடு. அதை விடுமா. அதாவது பேரண்ட்ஸ் எப்படி இது பண்ற கஷ்டப்பட்டு பசங்களை எப்படி படிக்க வைக்கிறாங்கன்ட்டு திட்டுதான் போற எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி திட்டுனா திட்டிட்டு போயா நீ. நான் உனக்கு திட்டல,
மற்றபடி நீ யாருன்னு தெரியாதுப்பா. அப்படிதான் தனிப்பட்ட முறையில உன்னை திட்டல. நான் வந்து சிலோன் பசங்க வந்து இந்தியாக்காரன தான் அதிகமா திட்டுறானுங்க, பேசுறானுங்க. ஆனா கோவம் நான் வந்து அது பார்க்கும் போதே நமக்கு வந்து அதே மாதிரி இந்தியன் பசங்களை ஒவ்வொரு பசங்களும் சாரி பேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது எங்க அப்பா ஞாபகம் வந்துச்சு. லைக் எப்படிலாம் கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி கஷ்டப்படலாட்டியும் லைக் ஒவ்வொரு பேரண்ட்டும் அவங்க இல்ல மாம்ச நீ இது திருப்பி நீ இப்படி சொல்றது தப்பு. எல்லாம் தமிழன் தானே, எல்லாம் ஒண்ணுதான். சிலோன்னு தனி, அவங்க தனி, இவங்க தனின்னு சொல்றேன். தமிழனா எல்லாம் ஒண்ணுதான் மாம்ச. யாரா இருந்தா என்ன, தமிழனா இருந்தா எல்லாம் ஒண்ணுதான். ஏன் நீ இப்படி இருக்கா? ஏன் இப்படி இருக்க? நீ உனக்கு என்ன செஞ்சாங்க அது சொல்லு. சொல்லு. நீ எதுக்கு வெறுக்கிற? அப்படி வெறுக்கிறானா வந்து அவனை பேச்செல்லாம் நிறைய கேட்டது கிடையாதுப்பா. அவன் கூட நல்ல விதமா பழகிறானோ நினைக்கிறேன். மற்றபடி ஒன்னே திட்டுவானுங்க, உனக்கு தெரியாது தெரியுதா. மற்றபடி எனக்கு பிடிக்கல, ஷிப்பா தெரியல தெரியுதா. அதெல்லாம் நோண்டி கேட்காது. உனக்கு பிடிச்சிருந்தா நீ பழக, பிடிக்கலன்னா விட்டுரு, என்ன விட்டுரு. இல்ல மாம்ச, இப்ப நான் உன்ட இவ்வளவு டீப்பா வந்த பிறகு கேட்கணும்ல என்ன காரணம். எக்ஸ்பி மாம்ஸுக்கு அவ்வளவு இது ஒரு கோவம் என்ன? அப்படி என்னதான் உனக்கு? அவங்க நல்லா பேசுறாங்க, நீ நல்லா பேசுனா எல்லாம் நல்லா பேசுவாங்க. 7 வருஷம் 8 வருஷமா நீ ஸ்டார்ட் பண்ற. நான் நல்லா தானே பேசுறேன். இப்போ போறவங்க வரவங்க எல்லாம் வந்து அவனை வந்து இந்தியன் பசங்க, தெவடியா பசங்க, இந்தியனு, அப்துல் கலாம் கெட்டவன், அப்துல் கலாம் அது இது ஏட்டு நிறைய வந்து பேசுறாங்க. ஏய் சரி நான் லுல்லராஜா மயிறு மட்டி புண்டாக்கலதா இவனாடா சினிமாவை பத்தி பேசிட்டு இருக்கான் எருமாடு. அப்ப எப்படி கீதா லதா வந்து பிஎம்ல தள்ளிட்டு போறதுக்கு நிக்கிறான்னு வச்சுக்கேன். அவ கூப்பிட்டா இல்ல, அந்த கல் எடுத்து அடிச்சாலே வருவா அவ. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு வச்சுக்கேன் புறம்போக்கு. சரி விடு மாம்சி, எல்லாம் அப்படிதான். இந்த டிஆர் ரமன் ஒருத்தன் வரான தெரியுமா? இந்த அப்ப கூட பூம் பூம் சகலகான ஒரு ஐடியில உட்காந்துருக்கான். அவன் என்ன பொண்ணுங்களை பார்த்தா அப்படியே வளையிறான். நம்ம கேள்விப்பட்டான். யார் அவன்? நான் தெரியல. நான் கிளம்புறேன் நானு. ஹலோ, வெல்கம் மியூசிக் சார், நான் கிளம்புறேன். எக்ஸ்பி எங்கடா போற? எக்ஸ்பி இரு நீ இருந்தாதான் சாட் ரூமே களை கட்டும். நீ போறன்னாக எப்படி ராசா? இல்ல சைக்கோ, இதுல பிரச்சனை என்னன்னா இப்போ இவன் என்னடா அவன் படத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான். லுல்லு ராஜா மெய்யிரு லூசு புண்டாகலது. அதான் கீதா லதாக்கு வந்து இது சீனு போடுறான்னு வச்சுக்க, எறும் மாடு தாளா போட்டு ஒழுக்க. அப்போ பிடிச்சி வந்து கீதா லதாக்கு சீனு போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் இந்த தில்லை திருமாறான், மூஞ்ச முகரக்கட்டைய பாரு. இல்ல ஷாலுஜா அப்படி கிடையாது. நான் மாமா ஏன் டென்ஷன் ஆகுறான்? ஏன் ஈரு மாப்பிள்ள ஷாலுஜாட்ட பேசிட்டு மாமா ஏன் டென்ஷன் ஆகுறான் சொல்லு. நீ மாமன் டென்ஷன் ஆகுனா டக்குன்னு காப்பியை கொடுத்து ஆஃப் பண்ணிடுறேன். ரத்த வெள்ளம் ஓடுண்டா ரூம்ல, ரத்த வெள்ளம் ஓடும் தெரியாது. சைக்கிள் வேற வந்திருக்காப்புல. இதுக்கு நான் தூங்க போறேன், விடு ஆளை விடு. ஏன்டா இதுக்கெல்லாம் ஒரே இது பண்ணிக்கிறேன்? சிங்கப்பூர் சென்று அனுப்புன்னா கேக்குறியா? நீ பாத்தியா, நீ நம்மளாம் இருந்துகிட்டு லவ்வுக்கு வந்து நீ தேங்க்யூ சொல்ற. இதுதான் சாலுஜாட்ட பிடிக்காத விஷயம். லவ்வுக்கு தேங்க்ஸ்ன்ட்டு அவ தெவடியா சரிக்கு பறக்குதியாவ அவ என்ன பண்ணுவானா, எப்ப பார்த்தாலும் வந்து சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவ பேர் வாங்கிப்பா. அவ ஆச்சிமா, மதுசாச்சி, அப்புறம் அச்சின்னு ஒருத்தவதால இவ்வளோலாம் ஒரு பிச்சைக்காரன் நாய்ங்க. அந்த நீல்ஸ் அப்படிதானா? நீலாம்பரி தேவடியா சரிக்கு நீலாம்பரிக்கும் வந்து பிகேருக்கு லவ் உண்டாகி போச்சு. இந்த ஏரியால லவ் உண்டாகுள்ள பிகேர் உடனே நான் பிகேர் பேசுறான் வந்து நேல்ஸ் வந்து மைக்க பிடிச்சு பேசுங்க அப்படின்ட்டு அவரு வருவாரு. உடனே வந்து பிகேர் நாங்க இங்கதான் இருக்கோம், இருக்கக்குள்ள வந்து நான் பிஆர்பி நான் பால்டாக்கு போறேன், நீங்க எல்லாம் கூட வரந்தா வாங்க அப்படின்ட்டு அவங்க உடனே கூட போவாங்க. உங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. ரூமை லாக் பண்ணுவாங்க. கடைசியில ரூம் லாக் நடக்குதுன்னு வச்சுக்கேன். கருப்பளிப்பு தான் போல இருக்க. இல்ல மாம்ச, எக்ஸ்ட்ரீம் மாம்ச, இந்த லஸ்கா இருக்கானா இது திருட்டு பையனாட்டம் வந்து போ. கடைசியில காயத்ரி எல்லாம் பாத்துட்டான் இருக்கு.
என்னடா மச்சான் எக்ஸி ஒருத்தையில இருந்து கத்துறா, 2 பேரும் வானிலை செய்தியை அறிவிக்கிறாங்க. செம்மக்கு அமைதியா இருக்கு. ஐயோ ஐயோ வர சொல்ல செய்ய படிச்சு எப்படி இது இக்னோர் போட்டாங்க அதுக்குள்ள 2 பேர் என்ன? அவனை கிடக்கான சைக்கோ, அவனை இக்னோர் பண்ணிக்கிட்டே போனான். இந்த கீதாலத்தா பெரிய புண்டை மாத்தாளா போட்டு இருக்கு நடவாளு தேவடியாச்சிக்க லஸ்ட்டுக்கு தான் புண்டைய வந்து அணுவா வந்து ஒழிச்சிட்டானா தேவடியாச்சிருக்கிய சைக்கோ. ஒரு நாள் வந்து இந்த கீதாலத்தா காலங்காத்தாலையும் இவ புள்ளைய வந்து ஏய் நீ லுள்ள ராஜா மயிறு படத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கிய செலவெடுத்தவன் இக்னோரே ஆக மாட்டான். ஹலோ பிசினஸா? எக்ஸி மாமா வானதிக்கிட்ட என்ன பிசினஸ் கேளு மாமா, அவகிட்ட அவ பிசினஸ் பண்றான் சொல்ல குட்டி. சரி எக்ஸ்பி மாம்ஸ், இந்த ஸ்பீக்கர் எல்லாம் அவனு வானதி புண்டைய பாக்கலையா? ஸ்பீக்கர்னு ஒருத்த வரான திருட்டு தேவடியா பையன், அவங்க பேசுவானா? நீ செத்துருவியா? ஏண்டா படத்திலே இருக்க திருட்டு தேவடியா இருக்கு தாயாளி. 1 மணி நேரமா நானும் பாக்குறேன். எக்ஸி மாமா தான் பேச. மெயினா அங்க பாத்தீங்கன்னா ராக் காட்டன் நியூஸ் நிறைய இருக்கு ஆக்சுவலா. இங்க கான்ஃபிக் போயிருக்காரு எக்ஸி மாமா. வருவாரு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கு. இப்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு மாம்ஸ் எனக்கு எக்ஸி மாமா. நடக்கட்டும் பாமாயிலும் எண்ணெயும் மண்ணெண்ணையும் சனியனையும் ஓடி போயிடு சரியா? அவன் யாரு கூட நம்ம வானதி எங்க கூட நான் வானதி இங்க வருகிறேன் சரியா? அவன் ஒத்திர பேசுதான் கேக்குது. பொன்னாடி சூட்டுக்குள்ள அப்படி சானிய தான் இருக்கேன் ஆக்சுவலா. மெசேஞ்சர்ல இருந்தா திருட்டு தேவடியா பேல அவன் தங்கச்சி உட்கார போய் நான் பேசுறேன் புண்டை வந்து மைக்க பிடிச்சி புண்டை குறுக்குல மெசேஞ்சர்ல இருக்க ஒய்யா புண்டையில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். லொல் பிரச்சனைங்க. தில்லை நீங்க எங்க இருந்து பேசுறீங்க தில்லை? ஏதோ ஒரு ஸ்ரீகாந்த் படத்துல வரும், அதை பார்த்து கதை சொல்லாதடா நாயே 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 சானிய கதை சொல்ல வந்திருக்காங்க. ஹலோ ஷலூஜா, நீங்க என்ன எக்ஸ்ட்ரீ மாமாவுக்கு ஃப்ரெண்டாம? நானும் அவருக்கு ஃப்ரெண்டு தான். நீங்க மைக்க பிடிங்க, உங்க வாய்ஸை கொஞ்சம் கேட்கணும். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். மைக் பிடிங்க ஷலூஜா. பட் நாங்க ஆமா அது அந்த படத்துக்கு முன்னாடியே வந்து நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். எல்லாம் போயிட்டு வந்தோம். ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஹாஸ்டல்ல படிச்சோம்.